அஸ்ஸலாமு அலைக்கும். இவ்ளோ நாளா ஒரு விஷயத்த நான் இன்ஸ்டாகிராம்ல பண்ணதே இல்ல. சரி ஓகே பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ற மாரி தோணிருச்சு. எல்லாருமே ஈத் முடிஞ்ச உடனே பேக் டூ நார்மல் சொல்லிட்டு வந்திருப்பீங்க. நான் அந்த வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ரொட்டீனே மாறி போய் இன்னுமே நான் நார்மல் லைஃப்க்கு சேஞ்ச் ஆகாத மாரியே தான் போயிட்டுருக்கு. ஈத் அன்னைக்கு ஒரு அபாயா வேர் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நெறைய பேர் என்கொயரி பண்ணியிருக்காங்க. இது எங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு அஸ்ரீன் அபாயாஸ்ன்னு சொல்லிட்டு. அவங்களோட பேஜ்ல தான் நான் இத வந்து பை பண்ணியிருக்கேன். நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு போல. நான் ஸ்ட்ரெயிட்டாவே அவங்க ஷாப் கடலூர்ல தான் இருக்கு. ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாவே போய் பார்த்து வேர் பண்ணி எனக்கு எப்படின்னா ஆன்லைன்ல வாங்குறத விட நம்ம அத டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அது என்ன ஃபேப்ரிக் எல்லாமே தெரியும். ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாவே போய் பார்த்து வாங்கிக்கிட்டேன். இப்ப ரீசென்ட் டைமா இன்ஸ்டாகிராம்ல நெறைய அபாயாஸ் வந்து ட்ரெண்டிங்ல இருக்குல்ல. அந்த மாடல்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. நீங்க அவங்க பேஜுமே செக் பண்ணி பாருங்க. பேஜ்ல இல்லாத நெறைய மாடல்ஸ் கூட நம்ம ஷாப்க்கு போனோம்னா ஏகப்பட்டது வச்சிருக்காங்க. அவங்க பேஜ் டேக் பண்றேன். கண்டிப்பா ஒரு டைம் போயிட்டு செக் பண்ணி பாருங்க. என்னக்கா நீங்க இவ்ளோ நாளா இன்ஸ்டாகிராம்ல பண்ணாதத பண்ண போறீங்கன்னா, ஒண்ணும் கிடையாது. நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு வீடியோல கூட நான் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஸோ இனிமே அத சொல்லி தான் பார்ப்போமே. எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்களோ, ஃபாலோவர்ஸ் பெருசா ஏற மாட்டேங்குதேன்ற மாரி எனக்கு தோணிடுச்சு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு என்னுடைய பேஜ் புடிச்சிருக்கு, நான் பேசுறது புடிச்சிருக்குன்னா, கண்டிப்பா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்தியா வந்ததுக்கு அப்புறமா ரெசிபி வீடியோஸ் எடுக்கிறது சுத்தமா முடியல. இந்த நெறைய வேலையில அலைச்சல்லயே போயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு மேல கண்டிப்பா ஒரு ஒரு வீடியோவா நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.